கர்த்தாவே, என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளிச் செய்து இரட்சியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு, வேத வாக்கியங்கள் எல்லாம் இயேசுவை மேசியா என்று சுட்டி காட்டுகின்றன என்பதே. ஆண்டவராகிய இயேசு பிதாவாகிய தேவன் தாமே அவரை அனுப்பினதாகவும் தனக்கு அவரே அதிகாரம் கொடுத்திருப்பதாகவும் சொன்னாலும் யூதர்கள் அதை நம்பவில்லை. தேவனுக்கு குமாரன் இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்றார்கள். ஆனால் இயேசுவோ, நான் சுயமாக எதுவும் கிரியை செய்யவில்லை, பிதாவானவரே என்னுடன் கூட இருந்து கிரியைகளை நடப்பிக்கிறார் என்றார். பிதா எல்லா அதிகாரத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தை இரட்சிக்கும்படிக்கே நான் வந்தேன். என் பிதாவுடன் உங்களை ஒப்புரவாக்கவே நான் வந்தேன் என்று தெளிவுபடுத்தினார். ஆனாலும் யூதர்கள் இயேசுவை நம்பவே இல்லை. அப்போது இயேசு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்றார். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் முழு வேதாகமும் இயேசுவை பற்றியும் இயேசுவே இரட்சகர் என்பதையும் மிகவும் விவரமாக தெளிவாக எடுத்து சொல்லுகிறதாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையான இயேசு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மனிதனாக வந்து நம்மை இரட்சித்து இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை இயேசுவே. அவரே நம்மை தேடி வந்தார், நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையாகிய இயேசுவையே விசுவாசிப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய வார்த்தையாகிய உம்முடைய குமாரனாகிய இயேசுவை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வார்த்தைக்குள்ளாக நாங்கள் வேரூன்று வளரும்படி எங்களுக்கு கிருபையும் பலனையும் தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.